கௌதம் கோயிலில் உட்காந்துட்டு நல்லா வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோல் போட்டுகிட்டே இருக்காரு. அப்போ அப்படியே ஐஸ்வர்யா வழிக்கு வராங்க. அப்படியே வேலில் குத்துறா மாதிரி போயிட்டாங்க. எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக வந்து ராஜலக்ஷ்மி பிடிச்சிட்டாங்க. என்ன வயிற்றில் குழந்தை இருக்குது, ரெட்டை உயிராக இருக்க, கொஞ்சம் பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே காப்பாற்றிட்டாங்க. அப்பா நல்ல வழியாக காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நடந்த எல்லாத்தையுமே போயிட்டு அந்த சாமி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு வேலில் குத்த போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா, ஆனால் ஒன்று இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பரிகாரத்தை அவங்க மாமியார் வீட்டுக்கார் 2 பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. பரிகாரமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் கஷ்டம்னு சொல்கிறீங்க? நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். என் மருமகளுக்காக நாங்கள் பரிகாரம் பண்ண மாட்டோமா என்ன? இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சித்ராதேவி. சரி அப்போ பரிகாரம் பண்ணிடலாம், தேவையான எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் போகிறாரு. போயிட்டு ஒரு கூடை ஃபுல்லாக தேங்காய் எடுத்து வைக்கிறாரு. அப்படியே போகிறாங்க சித்ராதேவி. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா எல்லோ கலர் சாரிலாம் கட்டி கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே மாலை போடுறாங்க கழுத்தில். அப்படியே பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டோன்னே, என்ன இந்த தேங்காயெல்லாம் உடைக்கணுமா, அவ்வளோதானே, இது என்ன பெரிய விஷயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை எடுக்க போகிறாங்க. இல்லை நீங்கள் தேங்காவை தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன தேங்காவை எடுக்காமல் எப்படி உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் உட்காருங்க. நான் ஏன் உட்காரணும்? நின்றுட்டு தானே உடைக்க முடியும். பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி அப்படி சிரிச்சிட்டே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னே ஒரு தேங்காவை எடுக்கிறாங்க ஐஸ்வர்யா. தலையில் உடைக்க போகிறாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டே சாமியை வேண்டிக்கங்கன்னு சொல்லிட்டு தலையில் உடைக்கிறாங்க. ஐயோ, என் தலையில் எதுக்காக தேங்காய் உடைக்கிறீங்க? ஐயோ, வலி தாங்க முடியலையே, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வலி தாங்க முடியல, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கத்துறாங்க. இல்லைம்மா, பரிகாரம் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேங்காயும் ஒவ்வொருத்தரும் எடுத்து உடச்சிட்டே இருக்காங்க. ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாங்க. கத்திட்டு அப்படியே ஓரமாக போய் உட்காடுறாங்க. ஐயோ அப்பா, என் தலையை ஒரு வழி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டே இருக்காங்க கோடீஸ்வரி. என்னம்மா எல்லா பரிகாரமும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து கேட்குறாரு. ஆமாடா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேலை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னே வேலை நாக்கில் குத்திட்டாங்க. ஐயோ வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பயங்கரமாக கத்துறாரு. ஐஸ்வர்யா கோடீஸ்வரி எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்டே இருக்காங்க. இங்கே பாருப்பா, நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த வேல் குத்திருக்கல்ல, இதில் வந்து ஒரு துண்டு இருக்குது பாரு உன்னோட தோளில், அந்த துண்டை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு எல்லார் கையிலையும் வந்துட்டு காசு வாங்கிட்டு வந்து உண்டியில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் பையனை இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. சரி, எல்லா பரிகாரம் நல்லபடியாக முடிஞ்சுது. அடுத்தது மகாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே சாமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்லியிருக்காங்க. இந்த மரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மரம். இந்த மரத்தில் நீங்கள் தொட்டி கட்டினா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தொட்டி கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க மகா, என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க, இங்கே பாரு சூர்யா, நீ மகாவை கொஞ்சம் தூக்குனா கண்டிப்பாக கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே அப்படியே பார்க்குறாரு சூர்யா, எதுவுமே பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அந்த இது கட்டுறாங்க. கட்டிட்டோடனே அப்படியே பார்க்குறாங்க சூர்யா மகா 2 பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறங்குறாங்க கீழே. இதை பார்த்தோன்னே கோடீஸ்வரி தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும் போதும், கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி, பரிகாரம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த கல்யாணம் நல்லா நடக்கும், விஜய் அனாமிகா கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி சொல்கிறாரு. சரி, எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். என்ன பண்ணாங்க, எங்களை கூப்பிட்டு பரிகாரம் பண்ணுறேன்ற பேரில் தலையை உடைச்சி என் பையனுக்கு வேலை குத்தி அப்பா ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே போகிறாங்க.